ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்த கடைசி ப்ரீவியூல நம்ம டீம் இந்தியா ஒரு கேம்பெயினை ப்ரீவியூ பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்குவாட் செலக்ஷன் பார்த்தோம்னா நியாயப்படி பேசினா இந்த பவுலிங் காம்பினேஷனை ஒரு சரியா செலக்ட் பண்ணிருக்காளா, சரியா செலக்ட் பண்ணலன்னு தான் நியாயப்படி சொல்லணும். இப்ப ஸ்பின்னர்ஸோட ஆரம்பிச்சா ஜடேஜா, அக்சர் பட்டேல் தான் விளையாட போறா. வாஷிங்டன் சுந்தர் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டெஸ்ட் மேட்ச்ல வெளிநாட்டுக்கு போனா நம்பர் 8 பேட்டிங் விளையாடி பவுலிங் கொடுக்கறது கிடையாது. இந்த ஓடிஐ சீரீஸ்ல விளையாடல, T20ல ஒரே ஒரு ஓவர் தான் போடுற, ஜாஸ்தியா போனா அதுக்கப்புறம் குழுவை தான் விளையாடுற. சில சமயம் தப்பான சமயத்துல நம்பர் 6லாம் அனுப்புறான். ஸோ இட் பீங் கம்ப்ளீட்லி மிஸ்மேனேஜ்டு வென் பிளேயிங் ஃபார் இந்தியா அஸ் ஆஃப் நவ். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி பேக்கப் ஃபார் குல்தீப் யாதவ். நான் முன்னாடி சொன்னேன் சக்கரவர்த்தியை எடுத்துருக்கணும்னு சொன்னேன். ஆனா நான் அப்ப என்ன சொன்னேன்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு பேக்கவா கொண்டு போறதுல ஒரு தேவையே இல்லைன்னு சொன்னேன். பிகாஸ் யூ நோ தட் ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் ஆர் கோயிங் டு பிளே. And of course, if you are going to play one of Kuldeep Yadav or Chakravarti in a short tournament, then you will not need the other one. So அதுவும் எனக்கு என்ன சொல்றது, having that one backup will be a waste slot. ஆனா அதுக்கு மேலேயும் வாஷிங்டன் சுந்தர் as a backupனா அது எதுக்கா ரெண்டு பேரையும் எடுத்திருக்கான்னு எனக்கு புரியல. இப்ப முகமது ஷமி நம்ம பார்த்தோம் அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல, பழைய முகமது ஷமியா வரல. இந்த மூணு ஃப்ரண்ட்லைன் ஃபாஸ்ட் பவுலர் ஷமி, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் நியூ பால்ல ஸ்ட்ரைக் பண்ணலன்னா இப்போ முகமது ஷமி ஆர் ஹர்ஷித் ராணா தான் விளையாட முடியும். முகமது ஷமியை கொஞ்சம் அடிச்சுட்டானா தென் யூ ஸ்டார்ட் ஸ்கிராச்சிங் யர் ஹெட். பிகாஸ் நடுவுல எஸ்பெஷலி துபாயில 2வது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னரோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சு போயிடும். ஹர்திக் பாண்டியா இப்ப போடுற பவுலிங் பத்தி நான் பேச விரும்பல. எதுக்கு எடுத்தாலும் ஏமாத்தி ஸ்லோர் பால் தான் போட பாக்குற. ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேல விக்கெட் எடுக்கலைன்னா கொஞ்சம் ரொம்பவே மோர் அஷோர்ட் டீம்ஸ் கிட்ட கஷ்டம் படலாம். பேட்டிங்கை பத்தி நான் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். தே செலக்டட் கன் பேட்டிங். ஆனா பவுலிங் வந்து கொஞ்சம் ரொம்பவே ப்ரிகேரியஸா இருக்கு. இப்ப நம்ம 11க்குள்ள போயிடும். என்னோட 11 படி ரோஹித் சர்மா, சுப்மான் கில் ஓப்பனிங், விராட் கோலி நம்பர் 3, ஸ்ரேயஸ் ஐயர் 4, KL ராகுல் 5 டிபெண்டிங் ஆன் சிச்சுவேஷன். நான் அது சொல்லிட்டே இருக்கேன், என்ட்ரி பாயிண்ட் பேஸ்டா தான் இருக்கணும். ஹர்திக் பாண்டியா அட் நம்பர் 6, அக்ஷர் பட்டேல் 7, சில சமயம் அவர் ப்ரொமோட் பண்ண பாப்பா. ஜடேஜா 8, ஹர்ஷ்தீப் சிங் 9, குல்தீப் யாதவ் 10, முகமது ஷமி 11. இந்த டீமை பார்த்தா நான் திருப்பி சொன்னேன், துபாயில 2வது இன்னிங்ஸ்ல கொஞ்சம் கஷ்டம் படலாம். த ரீசன் வை ஐ ஸ்டில் திங்க் தே வில் பி ஓகேஸ், ஏன்னா இப்ப முதல் மேட்ச் பங்களாதேஷ் கிட்ட ஜெயிச்சிடுவா. ஏன்னா பேட்டிங் நினைப்பும் இப்படி இருக்கு. இப்ப வந்து இந்தியாவுக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ, ஒரு சில டீம் த கம்பெரிட்டர்ஸ் இன் தேர் குரூப்னு பார்த்தா, இப்போ பங்களாதேஷ் வந்து நியூ பால்ல ஸ்ட்ரைக் பண்ணனா நான் வந்து நசூம் அஹமத் தான் விளையாடணும்னு நான் சொன்னேன். அவ வந்து ரிஷாத் ஹுசைனை விளையாடினா அந்த லெங்க் எல்லாம் மிஸ் பண்ணா திஸ் பேட்டிங் ரியலி கோ ஃபார் அட்லீஸ்ட் 70 runs. அதுக்கப்புறம் முதல்ல பார்த்துட்டா கடைசியில when things don't go their way, இந்த ஃபாஸ்ட் bowlers ஒரு இன்டென்சிட்டி கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். ஸோ தட் கேஸ் ஐ திங்க் இந்தியா will definitely win that match. அப்புறம் நம்ம வந்து பாகிஸ்தான் மேட்சை பார்க்க போறோம். ஷஹீன் அஃப்ரீதி, நசீம் ஷா வந்து சீக்கிரமா ஸ்ட்ரைக் பண்ணலைன்னா then the rest of the attack I feel cannot contain this Indian batting. And if you compare the bowling of India compared to the bowling of Pakistan, spinner இருந்தாலும் Indian spinners வந்து I feel you would much rather bet Akshar Patel, Jadeja, Kuldeep Yadav and the Dubai conditionல they can use their skill to bowl well. ஆனா அப்ரார் அஹமத் வந்து மிஸ்ட்ரி பவுலர், ஆகா சல்மான் ஃபில் இன் பவுலர். அதை வச்சுட்டு இந்தியாவை அடிக்க முடியாது. இந்தியா கண்டிப்பா 2 மேட்ச் ஜெயிச்சிடுவா. 3வது மேட்சும் நியூசிலாந்து வந்து அவ ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணா அடம் மில்னா எடுக்காதது. இப்ப ரோஹித் சர்மா வந்து இந்த ஒரு வில் ரோருக்கு ஒரு 6 சொருகிறன்னா என்ன பண்ணணுங்கிறதே தெரிய போறது கிடையாது. பிகாஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்.
மேட் ஹென்ரி விக்கெட் எடுக்கலைன்னா, அதுவும் அவன் நேத்தன் ஸ்மித்தும் இன்ஸ்டெட் ஆஃப் மைக்கேல் பிரிஸ்வெல் விளையாடலைன்னா இந்தியா அந்த மேட்சும் ஜெயிச்சிடும், இந்த 3 ஜெயிச்சிடுவா. Semi-final, in my view, based on the other group which is in dire straits, எந்த டீமும் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங், ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் ஐ ஃபீல் தட் பெஸ்ட் பெட் டு ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் இந்த குரூப். அதோட எந்த டீமும் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை. India playing against Afghanistan in Dubai, I feel be a comfortable win for India. அதுக்கப்புறமா ஃபைனல்ல பார்க்கணும் எந்த டீம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆர் சவுத் ஆப்பிரிக்கா வரும். ஆஸ்திரேலியாவோட சீம் போலிங் அட்டாக் வச்சுட்டு இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது. ஜாம்பாக்கு விக்கெட் விழலைன்னா, அதுவும் துபாயில ஜாம்பாக்கு ஆல்ரெடி யூ திங்க் தட் if the spinners effectiveness reduces, ஜாம்பாக்கு விக்கெட் விழலைன்னா ஈஸியா இந்தியா will amass a big score. நியூசிலாந்து கிட்டயும் நான் அதே கணக்கு தான் சொன்னேன். மேட் ஹென்ரிக்கு விக்கெட் விழலைன்னா அவ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா இப்ப கொஞ்சம் அவளோட டீம் they would prefer playing in Dubai rather than in Pakistan. ஏன்னா மார்க்கோ யான்சன் அவ்வளவு ஃபுல்லர் லெங்ஸ் போடுறது கிடையாது. பாகிஸ்தான்ல செமாடி வாங்க போறார். இங்க வந்தா மச் ப்ரிஃபர் போலிங். you got யான்சன் in ரபாதா. அப்புறம் கோர்பின் போஷும் மிடில் ஓவர்ஸ்ல ஷார்ட்டர் லெங்ஸ் போடுவார். யூ காட் கேஷவ் மகாராஜ் ஆல்சோ. தே மேட் டிராப் தப்ரேஷ் ஷம்சி ஃபார் தட் மேட்ச். ஆனால் அந்த லுங்கி என்கிரியோ அந்த பியான் முல்டர் வேணா விளையாடலாம். அந்த லுங்கி என்கிரிலாம் விளையாடினா இந்தியா அடிச்சிடுவா. ஸோ all in all, I think India is still very well placed to win the tournament, which justifies the bowlingல கொஞ்சம் புவர் செலெக்ஷன். நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, வேற டீமுக்கு ஒரு செட் ஃபார்மேட் இருந்திருக்கு. முதல்ல ஸ்குவாடு, அதுக்கப்புறம் பிளேயிங் 11, அதுக்கப்புறமா பேக்கப்ஸ் யாரு அது உள்ள வந்திருக்கலாம், அதுக்கப்புறமா வென்யூஸ். பட் ஃபார் திஸ் இந்தியன் டீம் ஐ ஃபீல் கேண்டிடா சொல்லிதான் அந்த பவுலிங் அட்டாக் செலெக்ஷன் ஹஸ் நாட் பின் குட் கண்டிஷன்ஸே ரீட் பண்ணாத இந்தியாலே விளையாடுற மாதிரி இங்க எடுத்திருக்கா. ஆனா the muscle that this team has is more than I'd say every team. Like the one team that you think that can, ரெண்டு டீம் தான் I feel, ரெண்டு டீம் கூட ஒரே ஒரு டீம் தான் can threaten India in the final because they would relish playing in that conditions, that is South Africa. ஏன்னா இந்த யான்சன் சடன்லி பிகம்ஸ் அ டிஃப்ரெண்ட் பவுலர். இந்த துபாய் கண்டிஷன்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போடுறார். பட் வே மோர் ஹீல் என்ஜாய் போலிங் இன் துபாய் தென் இன் பாகிஸ்தான். ரபாதாவும் ஹீல் என்ஜாய் போலிங் வே மோர் இன் பாகிஸ்தான், சாரி துபாய் தேன் இன் பாகிஸ்தான். கேஷவ் மகாராஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டெய்னிங்காக எப்படி போடணும்னு தெரியும். although this Indian side is very good against spin. அப்புறம் அந்த மூணாவது ஃபாஸ்ட் போலரை எப்படி சமாளிக்க கோர்பின் போஷ், அப்புறம் அந்த வியான் முல்டரும் விளையாடினா அதுதான் ஒன் டீம் தட் கேன் த்ரெட்டன் இந்தியா இந்த ஃபைனல் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா. அதை தவிர எந்த டீமையும் இந்தியா த்ரெட்டன் பண்ண முடியாது. ஸோ கம்ஃபர்டபுளா ஐ ஃபீல் தே வில் கோ டு ஃபைனல். பேக்கப்னு பார்த்தோம்னா ரிஷப் பந்த், கேஎல் ராகுல் இஸ் அ கரெக்ட் பேக்கப். வாஷிங்டன் சுந்தர் விளையாட போறது கிடையாது. வருண் சக்கரவர்த்தி விளையாட போறது கிடையாது. ஹர்ஷித் ராணா அவர் நடு ஓவர்ல கொஞ்சம் ரன் கொடுத்தாலும் இஸ் பின் பிக்கிங் அப் விக்கெட்ஸ். இப்ப நான் அவரை பத்தி என்ன சொல்றேன்னா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் இந்த ஆங்கிள் முன்னாடி நான் பேசல. நான் எதுக்காக எடுத்தான் நான் பேசினேன், பிகாஸ் அது இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஹவெவர், if you take out his international performance, in my view the most underrated bowling combination in IPL, நிறைய bowler சொல்லலாம். Maybe this can be because நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுனால நான் சொல்றேன்னா இருக்கலாம். பட் வைபவ் அரோரா அண்ட் ஹர்ஷித் ராணா in my view is the most underrated bowling combination in IPL, especially with fast bowlers. ஏன்னா எல்லாரும் அடி வாங்கறச்சே குவைட்டா ரெஸ்பெக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அன்கோ KKR அதனால கப்பும் அடிச்சிருக்கா. when Mitchell Starc also had a very poor season, spinners did the lead role. அதுக்கப்புறம் இவ ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணா. So if you purely look at the IPL performance, does he deserve an opportunity debut in a T20 second string side? Of course he deserves. அதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச்ல கொண்டு வரதுதான் ரொம்ப குழப்பி விட்ட மாதிரி இருந்திருக்கு. 150 போடுற இஸ் வெரி குட் ப்ராஸ்பெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு T20 மேட்ச்ல போட்டா he gets better, I'm sure it'll be very good. இப்ப is done as well as he can do right now.
இப்ப வந்து as a backup for ஷமி நியூ பால போடுறது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஒரு அட்வான்டேஜ் அவர்கிட்ட இருக்கு இப்ப நிறைய பேர் பாக்குறோம் இந்த 150 போடுறேன்னு சொல்லி ஹாஃபே குத்துன்னு தான் குத்துவா. அந்த ட்ராக்ல கொஞ்சம் ஃபுல்லர் லெங்க்லாம் போடவே மாட்டா, செம அடி வாங்குவா. இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து ஃபுல்லர் லெங்த் அந்த ஹை பேஸ்லயே போடுறது, which is a very good advantage he has got over other more reputed names. ஆனாலும் I will still hold my reservations as he can be a backup for ஷமி, although a bit of an undercooked ஷமி. ஆனா let us see how he goes. I hope he goes well for the benefit of Team India. இப்போ வென்யூஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம பார்த்தோன்னா, வென்யூஸ்னா என்ன, துபாயில தான் விளையாடுறா. நான் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் தீஸ் டீம்ஸ் ஹவ் காட் மச் ஆஃப் அ சான்ஸ் டு பீட் இந்தியா அண்ட் துபாய். நான் சொன்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு வாய்ப்புன்னு பார்த்தா கூட ஒரு பவுலருக்கு பட்டா கேன் கிரியேட் அன் ஓப்பனிங் மாதிரி சொல்றேன். ஆனா ஒரு டீமுக்கே பட்டு கேன் தே டிசர்ப்ட் இந்தியான்னா ஒரே ஒரு டீம் தான் சொல்றேன், அது சவுத் ஆப்பிரிக்கா. இஃப் தே மேக் த ஃபைனல். ஏன்னா அவளும் ஒரு பெரிய அஷோர் டீம் தான் கிடையாது. ஆஸ்திரேலியா கிட்ட ரவால் பிண்டியில விளையாடுறா. அவ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடின்னு அடிச்சானா இவன் அந்த மேட்சும் தோக்கலாம். ஆப்கானிஸ்தான் கிட்டும் கராச்சியில தோத்தா அவ அவுட். ஸோ இட்ஸ் நாட் கேரண்டி தே வில் மேக் இட் டு த ஃபைனல் டு பி ஏபிள் டு த்ரெட்டன் இந்தியா. ஸோ அதனால தான் இந்தியா, பிகாஸ் த மசில் தே ஹவ் காட், ஐ திங்க் தே ஷுட் லுக் டு ரியலி வின் த காம்படிஷன். ஏன்னா டிராவல் கிடையாது, நிறைய பேருக்கு டிப்ளீட்டட் ஸ்குவாட்ஸ். ஐ ஃபீல் அப்ஜெக்டிவ்லி இந்தியா ஷுட் வின். நான் அந்த 11 வருஷம் இப்பதான் ஜெயிச்சிருக்கா திருப்பி அந்த மாதிரிலாம் போல. அப்ஜெக்டிவ்லி இந்தியா ஷுட் வின். ஜெயிச்சானா ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஜெயிக்கலன்னா நான் உண்மையா நியாயத்தை சொல்லி இந்த டோர்னமெண்ட்டை எப்படி ஜெயிக்கிறேன்னு கேள்வி கேட்கறது ஒரு, ஐ திங்க் given the advantages that they have got now with the strength of their squad, despite not selecting the bowling well, and then no travel, I feel should help them. But பார்க்கலாம் என்ன பண்றது. I hope that, of course, like all Indian fans, I hope that they win another trophy. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் அனுப்புங்க. மை ஒப்பீனியன் வாட்ச்.